ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நாங்கள் எப்போ பூனே வந்தோம், எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கோம், எனக்கு ஹிந்தி தெரியுமா, நாங்கள் ஏன் தமிழ்நாடு ஷிஃப்ட் ஆகிறோம், இந்த மாதிரி 1-2 கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. அதுக்கான ஆன்சராகவும் இருக்கும். இந்த வீடியோ நாங்கள் திங்ஸ் எல்லாம் பூனேலேருந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முந்தின நாள், அதாவது வெனஸ்டே அன்னைக்கு எடுத்தது. இந்த சமையல் தான் நான் எங்களோட வீட்டில் பூனேயில் லாஸ்ட்டாக சமைச்சது. ஆக்சுவலி கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பூனேயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எந்த கம்பெனியில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களோ அதே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது அவங்களோட செகண்ட் கம்பெனி. அவங்க ஐடி ஃபீல்டு கிடையாது, அவங்க மெக்கானிக்கல் கோர் கம்பெனி. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஐடியில் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல பூனேக்கு. ஸோ நான் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஹஸ்பண்ட் பூனேயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஜாபை விட்டுட சொன்னாங்க. ஏன்னா அங்கே அம்மா அப்பாவும் கிடையாது, அவரும் பூனேயில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக, பார்த்துக்கிறதுக்கு பக்கத்தில் கூட யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஜாப் ரிசைன் பண்ணிடலான்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே பேசி முடிவு பண்ணி ஜாபை ரிசைன் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் பூனே வந்தாச்சு. ஸ்ருதிக்குட்டிக்கு 1 இயர் ஆகிறப்போ நான் என் கரியரை ரொம்பவே மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணேன். நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து டிசைட் பண்ணி ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். பூனேயில் எனக்கு கரெக்டாக செட் ஆகலை. எனக்கு அங்கே லாங்குவேஜ் செட் ஆகலை, பீப்புள் யாரையும் தெரியாது, லோன்லியாக ஃபீல் பண்ணேன். ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் இருக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ 2 பேருமே பேசி நான் சென்னைக்கு மூவ் ஆகிட்டேன். எனக்கு அங்கே ஜாப் கிடைச்சோன்னா அவங்களும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரதா டிசைட் பண்ணி நான் ஃபஸ்ட்டு மூவ் ஆகிட்டேன். அங்கே போய்ட்டு ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு ஜாப் சர்ச் பண்ணேன். கோர்ஸ் முடிச்சுட்டு ஜாப் சர்ச் பண்ணேன். எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு. கிடைச்சதுக்கப்புறம் எங்கள் 2 பேர்த்துக்கும் சென்டரில் நங்கநல்லூரில் நாங்கள் வீடு பார்த்து ஸ்டே பண்ணியாச்சு. இப்போ ஸ்ருதிக்கு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருந்துச்சு. ஸோ நான் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன் ஜாப். கொஞ்ச நாள்லேயே எனக்கு பேக் பெயின் ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. என்னால் ஜாப் கண்டினியூ பண்ண முடியல. ஜாப் விடணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துச்சு. நான் ஜாப் விட்டுட்டேன். ஹஸ்பண்ட் சென்னையிலேயே இதே சேம் கம்பெனியில் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு திருப்பி ஜாப் போகிறதுக்கு ஐடியா இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணேன். அது கொஞ்ச நாள் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். திருப்பியும் ஷிவானி குட்டி செகண்ட் டைம் கன்சீவ் ஆனேன். ஸோ அந்த பொட்டிக்கும் என்னால் ரன் பண்ண முடியல, அதையும் குவிட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஷிவானி குட்டி ஸ்கூல் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு டைலமா, பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை திருப்பியும் ஐடிக்கே போகலாமா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அப்போது அம்மா அப்பா 2 பேருமே கூட சப்போர்ட் பண்ணாங்க. பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்கிறப்போ ஜாப் போனால் பசங்களை பார்த்துக்க முடியாது அப்படின்னு ஒரு தப்பான டெசிஷன் எடுத்துகிட்டேன். நான் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக பார்த்திங்கன்னா ஜாப் போனால் 7 o'clock 8 o'clock எல்லாம் வீட்டில் வந்துடலாம். அதுக்கப்புறம் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணலாம். சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக அவங்க கூட இருக்கலாம். ஆனால் பிஸ்னஸில் அப்படி கிடையாது. 10 o'clock ஆகும் க்ளோஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு. அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டேவும் லீவ் இருக்காது. அதுக்கப்புறமும் அன்றைக்கி நடந்த பிஸ்னஸ், ப்ராஃபிட், இன்வென்ட்ரி, காஸ்ட் இது தான் மைண்டில் ஓடிட்டுருக்குமே ஒழிஞ்சு ஃபுல்லாக நம்மளால் ஃபேமிலியில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் தான் இருந்துச்சு. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி, இல்லை ரெட்டை குதிரையில் சவாரி பண்ணுற மாதிரி, இந்த மாதிரிலாம் நான் நிறையா யோசிச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கோவிட் டைமில் என் ஹஸ்பண்டுக்கு திருப்பியும் இங்கே பூனே வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. இடையில எனக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ் இருந்துச்சு. இங்கே பூனேயில் தான் அவங்களோட ஹெட் ஆஃபீஸ் இருந்துச்சு. அங்கே அவங்களுக்காக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்க, ஒரு டீமையும் செட் பண்ணி கொடுத்தாங்க. ஆனாலும் அவரோட க்ரோத் என்னால் ஸ்டாப் ஆகிடுச்சோ அப்படிங்கிற கில்ட்டி கான்சியஸ் எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டு. ஸோ அவங்களுக்கு திருப்பியும் பூனே வரணும், நீங்கள் இங்கே இருந்தால் தான் உங்களோட ரோலை கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே என் ஹஸ்பண்ட் ஷாப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அந்த டிஸ்கஷன் போச்சு. ஒரு கிட்டத்தட்ட 6 months எடுத்துக்கிட்டோம் நாங்கள் அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு. ஸோ அவங்க அங்கே இருந்துட்டு என் ஹஸ்பண்ட் மட்டும் பூனே வரலாம், ஃபேமிலி அங்கே இருக்கட்டும், சென்னையில் இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் நிறைய யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில் இல்லை எல்லாருமே பூனேக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம் அப்படிங்கிற டெசிஷன் எடுத்து ஷாப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்தாச்சு. எனக்கு ஒரு பக்கம் ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற வருத்தம் இருந்தால் கூட திருப்பியும் என் ஹஸ்பண்ட் பூனேக்கு ஷிஃப்ட் ஆனது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா என்னோட அந்த கில்ட்டி கான்சியஸ் என்னால் அவங்களோட கரியர் க்ரோத் ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டேன். அதே மாதிரி இங்கே பூனேயில் வந்ததுக்கப்புறமும் நான் ஐடியலாக இருந்தது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் திருப்பியும் ஜாப் ஜாயின் பண்ணலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ ஹஸ்பண்டும் ஓகே சொன்னாங்க. பட் அது நல்ல பீக்கில் இருந்துச்சு அந்த டைமில். நீ பண்ணுறதா இருந்தால் இப்போவே ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஐடி ஃபீல்டு பயங்கர பீக்கில் இருந்துச்சு கோவிடுக்கு அப்புறம், 2022க்கு அப்புறம்.
பட் ஆனால் வந்து குழந்தைங்கள வந்து செட்டில் பண்ணிவிட்டு அவங்க எப்படி இங்கே அடாப்ட் ஆகுறாங்க பூனேலங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கோர்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே ஐடி ஃபீல்டு டவுன் ஆகிடுச்சு. நான் திருப்பி ட்ரை பண்ணுறப்போ வந்து சுத்தமாக டவுன் ஆகிடுச்சு. எனக்கு 2-3 இன்டர்வியூ வந்துச்சு. ஆனால் என்னோடய கேப் ஜாஸ்தி இருந்ததால் அதுக்கப்புறம் எனக்கு திருப்பி காலே வரல. சென்னையில் என்னோடய பழைய கம்பெனிலேயே வந்துட்டு எனக்கு ஜாப் கிடச்சிது. பட் ஆனால் ஹைப்ரிட் மாடல். என்னோடய மேனேஜர்கிட்ட பேசியிருந்தேன், ஜாயின் பண்ணிக்கோ, இன்டர்வியூ எதுவுமே இல்லை, ஜாயின் பண்ணிக்கோ, ஆனால் வந்து ஹைப்ரிட் மாடலுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்காக மட்டுமே ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, இங்கே பூனேயில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, பக்கத்தில் எல்லாருமே ஐடி ஃபீல்டு தான். இப்போது எங்கள் சொசைட்டியில் எல்லாருமே ஐடி ஃபீல்டு தான். அவங்க எல்லாத்துக்கிட்டேயும் என்னோடய ரெஸ்யூம் ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பித்தேன். பட் நோ யூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கக்கிட்டையெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கிறப்போ என்னோடய ஃப்ரெண்டே ஐடி கம்பெனி வச்சுருக்காங்க, அங்கே ட்ரை பண்ணலாம், ஸ்டார்ட் அப் கம்பெனி அங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவங்கக்கிட்ட கால் பண்ணி பேசினேன். ஓகே, புது ப்ராஜெக்ட்ஸ் வந்து லைனப்பில் இருக்குது, அது வர்றப்போ நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேன்ட்டு நான் 1 வீக் வெயிட் பண்ணேன். எனக்கு கால் எதுவும் வரல. திருப்பி நானே கால் பண்ணிவிட்டு நான் சும்மா ஒர்க் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்களுக்கும் அந்த டவுட் இருக்கும், நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன், இவ்வளோ இயர்ஸ் பிரேக் இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ நான் சும்மா ஒர்க் பண்ணுறேன், எனக்கு பைசா எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2 months என்னோடய ஒர்க் பார்த்துட்டு என்னை ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் பார்ட்னர் இருக்காங்க, அவங்களும் சேர்ந்து தான் டிசைட் பண்ணணும். ஸோ நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற கம்பெனி என்னோடய ஃப்ரெண்டோட கம்பெனி, கோயம்புத்தூரில் இருக்குது, ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோம். கிட்டத்தட்ட நான் ஜாயின் பண்ணி 1.5 years ஆகிடுச்சு. நல்லாவே நான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஒன் திங், என் குழந்தைங்களோட நான் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். இனிஷியலாக ஷிவானி குட்டி தான் அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டா. ஸ்ருதி குட்டிக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. அவளுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து ஐடிஎம்ல ஒர்க் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப ஹாப்பி. பட் ஷிவானி குட்டி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டா. எனக்கு இந்த லேப்டாப் பிடிக்கல, அது உன்னோட டைம் அதிகமாக எடுத்துக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணா. பட் அவளும் இப்போது அடாப்ட் ஆகிக்கிட்டா. 2 பேருமே எனக்கு இப்போது பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. கால்லாம் இருக்குது அப்படின்னா ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த டைமில் சத்தம் போடாமல் இருந்துக்குவாங்க, என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க. ஒரு நீட் இருந்தாலும் அவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அதை சால்வ் பண்ணி போய்க்குவாங்க. ஸோ ஸ்ருதி குட்டி 7th படிக்கிறப்போ இங்கே இருக்கிற ஸ்கூலில் நாங்கள் ஜாயின் பண்ணோம். எஸ்என்பிபி ஸ்கூலில் தான் நாங்கள் ஜாயின் பண்ணியிருந்தோம். இப்போ 10th வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா அவள். ஸோ ஒரு வருஷம் நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணோம் 7th ஃபுல்லாக. 8th நாங்கள் இங்கே வந்தாச்சு. 8th 9th 10th 7th பாதிலேயே நாங்கள் இங்கே வந்துட்டோம். 8th 9th 10th 3.5 years நாங்கள் டோட்டலாக இங்கே இருக்கோம். ஸோ இப்போது ஸ்ருதிக்குட்டி வந்து 10th முடிச்சிட்டா. அவளுக்கு வந்து இங்கே ஸ்டடீஸ் வந்து செட் ஆகலை. ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, நடத்திட்டு போயிடுவாங்க. நமக்கு வேணுன்னா நம்ம தான் படிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸ்டடீஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து இங்கேயே படிச்சிருந்தா செட் ஆகிருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஸ்ருதிக்குட்டிக்கு இங்கே இருக்கிற மெத்தட் பிடிக்கல. ஸோ எங்களுக்கு தமிழ்நாடே போயிட்டா பெட்டராக இருக்கும். +1 +2 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதில் வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போன நவம்பர்லேருந்தே வந்துட்டு இந்த டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. ஸோ அக்டோபர் அப்படிங்கிறப்போ வந்து நாங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டோம். ஓகே, இங்கேருந்து ஸ்டடீஸ்க்காக 2 years அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. 2 yearsக்கு அப்புறம் என்ன அப்படின்னா எங்களுக்கு தெரியல. ஹஸ்பண்ட் இங்கே தான் இருக்க போகிறாங்க பூனேயில். திருப்பி நாங்கள் பூனே வருவோமா வரமாட்டோமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அது ஓப்பன் எண்டடாக தான் வச்சுருக்கோம். ஸோ 2 years அவள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன டிசைட் பண்ண போகிறோங்கிறதே தெரியுது. ஹஸ்பண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபருக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னாக போகுதுன்னு தெரியல.